நெக்ஸ்ட் இந்த ஏஷியன் ரேஞ்சுக்கு மேலே நமக்கு ஒரு ஸ்வீப், இதுதான் மேனிப்புலேஷன். எகெயின் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ராப் ஆகுது, ரிவர்சல். எகெயின் இங்கே இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் என்ட்ரி எடுத்து மார்க்கெட் ஒரு மூவ் கொடுக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சதை பார்த்துக்கோங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவில் இப்போ கரண்ட்டில் பொசிஷன்ஸ் ரன்னிங் ஆகுது. நான் அதில் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இது இன்னும் எதோட கம்பைன் பண்ணிக்கிட்டால் பவர்ஃபுல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற ப்ளஸ் பாயிண்ட். இப்போ இங்கே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் இங்கே வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ யூஎஸ்டி கேட் சார்ட் எடுத்திருக்கேன். நேத்தோட ஹை அண்ட் லோ, ஓகேங்களா? இந்த ஹை அண்ட் லோ நான் மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஹை அண்ட் லோஸில் தான் வந்து நம்மளுக்கு லிக்விடிட்டி இருக்குது. இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சலும் ஆகுது, கண்டினியூஷனும் ஆகுது. ரிவர்சல் மீன்ஸ் இப்போ இன்றைக்கான ஓப்பனிங், நேற்றோட ஓப்பனிங்க்கு கீழே இன்றைக்கி ஓப்பனிங் வந்து இப்படி இருக்கும் போது இப்படி தொட்ட உடனே ஹையை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆன் ஆயிடுது. அப்படி இல்லைன்னா இதுக்கு கீழேயே இப்படி க்ளோஸ் வச்சு மார்க்கெட் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கண்டினியூ பண்ண பார்க்குது, ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக என்ன நடக்கணும் அப்படின்னா 15 மினிட்ஸ், இன்ட்ராடேக்கு 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து டேவோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ லோவை மார்க்கெட் உடச்சிருச்சு. உடச்சிட்டு ரிவர்ஸ் ஆகலை. இப்படி உடச்ச உடனே மார்க்கெட் ரிவர்சல் ஆகலை. அதுக்கு பதிலாக மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கு, கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. இப்போது இங்கே ஏஷியன் ரேஞ்சுக்கு ஒரு இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். ஏஷியன் ரேஞ்ச் நிக்கோ 948. இது யூஸ் பண்ணிங்கன்னா ஏஷியன் ரேஞ்சை வந்து கிளியராக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது ஏஷியன் ரேஞ்சில் ஃபுல்லாக நம்மளுக்கு கன்சால்டேட் ஆகிருக்கு. இந்த ஏஷியன் ரேஞ்சுக்கு மேலே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப். இந்த ஸ்வீப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 o'clockலேருந்து 1 o'clockக்குள்ளே உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த என்ட்ரி கிடைக்கிது. இந்த என்ட்ரி ஹைலி ரிஸ்க். இந்த ஸ்வீப் அப்படிங்கிறது ரிஸ்க். என்ன பண்ணணுன்னா இந்த அக்யூமுலேட் பண்ண விட்டுட்டு இந்த ஸ்வீப் நடந்து இந்த ட்ராப் நடக்கட்டும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ் கொடுத்துருக்கு. இப்போது நம்ம வந்து ஃபெப் பாயிண்ட் போட்டுட்டு நம்ம எப்பவும் பார்க்குற 786, 886 லெவலில் என்ட்ரி கிடைச்சா நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ நமக்கான என்ட்ரியை நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். 786, 886 நம்மளுக்கு இங்கே வந்து இம்பேலன்ஸும் இருக்குது. அப்படிங்கும் போது இந்த ரேஞ்சில் நமக்கு என்ட்ரி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த இடத்துல எடுத்துருக்குன்னா ஹிடன் சப்ளை. இங்கே என்ட்ரி இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்துருக்கு மார்க்கெட். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்க ரேஞ்ச் என்ன அப்படின்னா 0.5 கொடுத்துருக்கு. ப்ரீமியம் ஏரியாவில் தான் கொடுத்துருக்கு. பட் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கிடைக்கும் போது எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன செட்டப்போட அந்த என்ட்ரி டைப் புரியுதுங்களா? இப்போ இதை வந்து இன்னும் நிறைய சார்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் டேவோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கங்க. அந்த இடம் ஸ்வீப் ஆகிற இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்வீப் ஆகி கொடுக்கக்கூடிய இடத்துல மட்டும் இந்த செட்டப் பார்த்துக்கங்க. இந்த மாதிரியான ஃபார்மேஷன் இருக்க அன்றைக்கி தான் பண்ணணும். இப்போ நேற்று ஏஷியன் ரேஞ்சஸ்